ஒரு அரசு ஊழியருக்கு அவருடைய கணவன் அல்லது மனைவி உடனான பிரச்சனையின் காரணமாக ஏற்பட்ட கிரிமினல் வழக்கு அவருடைய பணிக்கு இடையூறாக இருக்குமா இருக்காதா அப்படின்றத ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கில் வந்து பார்த்தோம்னா ஒரு பல் டாக்டர் அவர் வந்து டென்டல் அசிஸ்டண்ட்டாக அரசாங்கத்துடைய பிரைமரி ஹெல்த் கேர் சென்டரில் கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல. டைம் டு டைம் வந்து டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய அந்த கான்ட்ராக்டை வந்து ரெனியூ பண்ணுறாங்க. ஆனால் அவருடைய மனைவியுடனான ஒரு பிரச்சனை காரணமாக ஒரு கிரிமினல் கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பட்ட பின்பு அவர் வந்து அந்த வேலைக்கு வந்து திரும்ப கூப்பிடப்படலை. அவருடைய கான்ட்ராக்ட் வந்து புதுப்பிக்கப்படவும் இல்லை. இந்த நிலைமையில் அவர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் அணுகிறாப்புல. விசாரித்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டு சிங்கிள் பெஞ்ச் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்னால வந்த கிரிமினல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடை இல்லை அரசு பணிக்கு அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஆனால் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு அகென்ஸ்டாக அப்பீல் போகுது. அப்பீலில் தான் இந்த டிவிஷன் பெஞ்ச் என்ன சொல்கிறாங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆஸ் பர் டிஎன் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் கான்ட்ராக்ட் ரூல்ஸ் 1973 மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் வாஸ் ஆல்சோ எ மிஸ்கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது இந்த அரசு ஊழியர் நடத்தை விதி 1973 கீழ் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் சம்பந்தமாக கணவன் மனைவி இடையே பிரச்சனையின் காரணமாக ஒரு கிரிமினல் கேஸ் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டாலும் அது வந்து அவருடைய பணிக்கு இடையூறாக தான் இருக்கும். அதனால் வந்து முன்பு சிங்கிள் ஜட்ஜி கொடுத்த அந்த உத்தரவை வந்து ரத்து பண்ணி டிபார்ட்மெண்ட் வந்து அவரை வந்து வேலைக்கு எடுக்காதது சரிதான் அப்படின்ட்டு உத்தரவு கொடுத்துட்றாங்க.